முதல்வர் ஸ்டாலினை நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்ட நபர் படு வைரலாகும் வீடியோ. தற்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் 6 மாதங்களில் அடுத்த எலெக்ஷன் வரவிருக்கும் வேளையில் திமுக ஆட்சிக்கு வரும் முன் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அதில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறது, அதில் நீங்கள் எவ்வளவு பலன் பெற்றிருக்கிறீர்கள் என்று பொதுமக்களிடையே கருத்து சேகரிக்கப்பட்டது. அப்போது சாமானியர் ஒருவர் திமுக ஆட்சியை பற்றி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் மொத்த தமிழக மக்களையும் வாயடைத்து போக வைத்திருக்கிறது. அதில் நிறைய கூறியது, ஆட்சிக்கு வருபவர்கள் நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு வரணும். ஆனா இங்க என்ன நடக்குது? நல்லதும் செய்யல, சொன்னதையும் செய்யல. பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு? வெளியே கூட போக முடியாத நிலைமைதான் இங்க இருக்கு. திமுகவின் 4.5 வருட ஆட்சி நாக்க புடுங்குற மாதிரி தான் இருக்கு. என்னைக்குமே திமுகவால தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ எந்த ஒரு வளர்ச்சியும் வந்ததே கிடையாதுங்க. அதனாலதான் நான் இந்த தமிழக அரசியலையே வெறுத்துட்டேன். இத்தனை ஆண்டுகளா ஓட்டே போடல, ஆனா இனிமே நான் ஓட்டு போடணும்னு இருக்கேன். எப்படி இந்தியாவுக்கு ஒரு நல்ல நாட்டை காக்கிற பிரதமர் மோடி கிடைச்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதி வரணுமுங்க அப்படின்னு பெரும் ஆதங்கத்துடன் கூறியிருக்கிறார். இது தமிழக மக்களை சற்று யோசிக்க வைத்திருக்கிறது. தற்போது இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் படு வைரலாக பரவி வருகிறது. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரணும், சொல்ற வாக்குறுதியை காப்பாற்றணும். சொன்னது எதுவுமே செய்யலையே. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? என்ன சிறப்பா பண்ணியிருக்காங்க? என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? பெண்கள் வெளியே போக முடியலங்க. பெண்கள் போய் 4.5 வருஷம் ஆட்சி நாக்கப்புடையும் நிக்கிற மாதிரி இருக்கு. என்னைக்குமே திமுகனால தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு வளர்ச்சியோ ஒரு முன்னேற்றமோ ஒரு பாதுகாப்பு எதுவுமே இருக்காது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தமிழன் ஆளணும். என்னை பொறுத்த மட்டும் அவன் எவனாவும் இருக்கான், இந்துவா இருக்கான், கிறிஸ்டினா இருக்கான், முஸ்லீமா இருக்கான், ஜாதி மதம்லாம் ஒன்றும் இது கிடையாது. தமிழன் ஆளணும். ராஜா காலத்தில் ஆண்டாங்க இல்லையா? தமிழ் ராஜா ஆளும் போது தான் தமிழனுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அடுத்த நாட்டுக்காரன் வந்து ஆளும்போது பாதுகாப்பு இருந்துச்சா? அந்த ஃபார்முலா இப்போ வரணும். மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த தடவை மாற்றம் வரும். எத்தனை 1000 கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. வேற ஆட்சி வரும். யார் வருவான்னு சொல்ல வேண்டியதில்லை. திமுக வராது, வரவும் கூடாது. என்னோட இது இல்லை சார். நல்ல மனுஷன் காமராஜரையே பொய் சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தோக்கடிச்சு கொன்ன பாவிங்க இவங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரல என்ன விடிவாளம் வந்துச்சு? ஒண்ணுமே இல்லையா? சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. திமுக வந்து ஒரு நக்சல் மாதிரி தமிழ்நாடு. திமுக ஆட்சி இருக்கிறவரும் தமிழ்நாடு உருப்படவும் முடியாது. அவங்க கட்சியில் இருக்கிறவன் மந்திரி, எம்எல்ஏ, மாவட்டம், அவன் தான் முன்னேற முடியுமோ? அந்த கட்சியிலேயே ஓட்டு போட்டே முன்னேறி இருக்கானா? அவன் குடிச்சிட்டு தான் இருக்கான். இன்னும் சைக்கிளில் தான் போகிறான், பைக்கில் தான் போகிறான். வேற என்ன எங்கே பண்ணுறான்? ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். நாடு நல்லா இருக்குன்னா 2026 ஒரு மாற்றம் வரணும். மக்கள் அதுக்கு மாறணும். மக்களுடைய மனநிலை மாறணும். மக்கள் மாறினா எதை வேணாலும் செய்யலாம். ஓட்டு வாங்கும்போது நம்மளை கும்பிட்றான், ஓட்டு போட்டது பின்னாடி நம்ம அவனை போய் கும்பிடுறோம். அந்த நிலைமை வரக்கூடாது. எப்பவுமே எஜமான் நம்ம தான். நம்ம கையில் தான் அதிகாரம் இருக்குது. அதை விட்டு கொடுக்கக்கூடாது. 5000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் லட்சம் கொடுத்தாலும். நான் பரம்பரை காங்கிரஸ்காரன். ஒரே ஒரு இது தப்பு செஞ்சாரே செய்யல. சிதம்பரம் ஜெயிலுக்கு போனதுனால அரசியலே வேணாம்னு 25-30 வருஷம் ஓட்டே போடலை. பிரசிடென்ட் எலெக்ஷன் மட்டும்தான் ஓட்டு போடுவேன். வேற யாருக்கும் ஓட்டு போடுவேன். அதான் என்னுடைய பள்ளி. தலைவனாக இருந்தாலும் தாப்பனாக இருந்தாலும் ஆண்டவனான தப்புனா தப்பு தான். அந்த மாற்றத்துக்கு வரணும். பாரம்பரியம் என் தாத்தன் பாட்டங்கால தெரிஞ்சு வந்த என்னத்தை என்ன பாரம்பரியம்? ஒன்றுமே கிடையாது. ஏதாவது முன்னேறி இருக்கா? காமராஜருக்கு பின்னாடி ஒரு வளர்ச்சி பாதை ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ அப்படி ஒரு ஆள் வரட்டுமே. யாராவது புதுசாக வராங்க. அந்த சீமான் கத்திக்கிட்டு தர்றாரு. இப்போ விஜய் வந்திருக்காரு. 2 பேர் யாருக்கோ ஒருத்தருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கட்டும். அவங்க சொல்கிறத செய்கிறாங்களான்னு பார்க்கணும். ஆனால் யார் வந்தாலும் இலவசங்கிறத வாயில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இலவசத்தை ஒதுக்கணும். மக்களுக்கு நல்லா செய்யணும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம். வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். புரியுதுங்களா? விஜய் கூட சொல்லியிருக்காரு, வீடு கட்டி தருவேன், பைக் தருவேன். வீடு கட்டி தரேன்னு சொன்னார், அது ரைட். ஆனால் பைக்கு தரேங்கிறது தப்பு. எந்த வீட்டில் பைக் இல்லை, எந்த வீட்டில் கேஸ் அடுப்பு இல்லை. மத்திய அரசாங்கம் இலவசமாக சிலிண்டர் தரேன்னு இருக்காங்க. இங்கே திமுக காரங்க என்ன கேட்குறாங்களா?
கேஸ் இணைப்பு இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா யாருக்கு வீட்டில் இப்போ கேஸ் அடிப்பு இல்லை? குடிசையில் கூட இருக்கு. ஏன்னா ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு கிறிஸ்டாயில் கிடையாது, டீசலில் பற்ற வைக்க முடியாது. யார் வீட்லேயுமே கேஸ் அடுப்பு சிலிண்டர் கேஸ் இல்லாமல் இல்லை. அதை ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாங்க? தப்பு இதெல்லாம். அந்த மாதிரி நேர்மையான ஆட்சி செய்யணும். இந்திய நாட்டுக்கு பாதுகாப்பாக மோடிஜி வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக ஒரு தமிழன் வரணும். என்னோட விருப்பம். அது யாருங்கிறது கிடையாது. எடப்பாடியா, விஜயா, சீமானா, யாருன்னு கிடையாது. யாரோ ஒருத்தன் தமிழன் வரட்டும், அதை ஆதரிப்போம். இந்த தடவை நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். ஆனால் யாருக்குன்னு சொல்ல மாட்டேன், தமிழனுக்கு போடுவேன்.